கீழே மெட்ரோ போகுது, அண்டர் கிரவுண்டில் மெட்ரோ ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஃப்ளைஓவர் போடணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்கிரீட் போட வேண்டியிருக்கும், அடித்தளம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒருவேளை இதை மெட்ரோ ரயிலை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா, இப்படி பல கேள்விகள் இருந்தது. தமிழக அரசு பார்த்தாங்க, நாட்டிலேயே முதல் முறையாக கீழே மெட்ரோ ட்ரெயின் போது, மெட்ரோ ட்ரெயினுக்கு மேலே ஃப்ளைஓவர் போது, அது தமிழ்நாட்டில் வரவிருக்கிறது என்று தொழில்நுட்ப வல்லுநர்களை ஐஐடியிலிருந்து கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி மிகப்பெரிய வல்லுநர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ரைட் மெட்ரோ ரயில் பாதிக்காத வண்ணம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கியிருக்காங்க. அது தொடர்பான கிராஃபிக்ஸ் காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கிராஃபிக்ஸ் காட்சிகளை நம்ம நன்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மெட்ரோ ரயில் கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது. மெட்ரோ ரயிலுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போடணும். ஆனால் அந்த ஃபவுண்டேஷன் அந்த மெட்ரோ ரயிலை சேதப்படுத்தக்கூடாது. அப்போ அளவாக அங்கே ஃபவுண்டேஷன் போட வேண்டும். அழகாக எப்படி இங்கே பில்லர்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்கள். பிறகு இங்கே பைலிங் போடுறாங்க பாருங்கள், மெட்ரோ ரயில் சேதமாகாத வண்ணம். சாலைகள் போகிற இடத்துக்கும் மெட்ரோ ரயிலுக்கும் சுமார் 17 மீட்டர் தூரம் இருக்கிறது. ஆனால் 7 மீட்டர் மட்டுமே பயன்படுத்தி நவீன தொழில்நுட்பத்தில் இந்த கான்கிரீட்டை, அதாவது ஒரு பேஸ்மெண்ட்டை அமைக்கிறார்கள். அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே பில்லர்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ளைஓவரை அமைக்கிறார்கள் நவீன தொழில்நுட்ப உதவிகளோடு. இது வேலை தற்பொழுது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. மெட்ரோ ரயிலுக்கு சேதமில்லாமல் இதை வெற்றிகரமாக ஸ்ட்ராங்காக செய்து முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் செலவு சற்றே அதிகமாக ஆகிறது. அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மேம்பாலம் அமைக்க ஆகும் செலவு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சுமார் 195 கோடி. அப்போ 3.2 கிலோமீட்டருக்கு சுமார் 621 கோடி செலவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சில எதிர்க்கட்சியினர் இதை எதிர்த்திருக்கிறார்கள். சாதாரணமாக அதுக்கு முன்னாடி தமிழக அரசு 1 கிலோமீட்டருக்கு பாலம் போட்டால் அதிகபட்சம் 100 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலை தனியாரை ஒன்று சேர்த்து மிகப்பெரிய பாலம் அமைக்க 1 கிலோமீட்டருக்கு சுமார் 130 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ 1.5 மடங்கு எப்படி செலவாகுது, 195 கோடி ஏன் செலவாகுது அப்படின்னு சொல்லி சர்ச்சையெல்லாம் எழுப்பியிருந்தாங்க. அதற்கு பதிலளிக்கும் வண்ணம் நாட்டிலேயே முதல் முறையாக மெட்ரோ ரயில் கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது, மேலே ஒரு மேம்பாலம் அமைக்கிறோம், அதில் எந்த மாதிரியான தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறோம், எந்த சேதமும் இல்லாமல் சிறப்பாக முடித்து மக்களுக்காக அர்ப்பணிக்கவிருக்கிறோம், இதன் காரணமாகத்தான் இவ்வளோ செலவு அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக கிராஃபிக்ஸ் காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்ச்சையும் விளக்கமும் இதுதான்.